ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. Okay, 190. வேற யாராவது வச்சிருக்கீங்களா? 190. ரைட். சார் ஒரு நிமிஷம் சார். மேத் இங்க பாருங்க x plus 6 is equal to 14 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் நம்ம இத ரெண்டு சைட்லயும் ஸ்கொயர் பண்ணலாம். தனித்தனியா எதை செஞ்சாலும் ரெண்டு சைடு ஒரே மாதிரி செய்யும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த ரூட் வந்து கேன்சல் ஆகும். ஏன் கேன்சல் ஆகுதுன்னா ரூட்டுக்கு வேல்யூ என்னன்னா ரூட் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு அர்த்தம். 1/2ன்னு அர்த்தம். அப்போ இப்ப நான் என்ன பண்றேன் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் அந்த ரூட்டுக்கு பதிலா என்ன பண்றேன் இந்த பவர் 1/2 அப்படின்னு எழுதுறேன். சரியா? ரூட்டுக்கு என்ன அர்த்தம் பவர் 1/2. சரி, அப்போ இங்க என்ன இருக்கு 14 ஸ்கொயர்னா 196. இங்க என்ன இருக்கு ரூட் போடும் போது பவர் 1/2 இருக்கு. அதுக்கு மேல ஸ்கொயர் வேற பண்ணிருக்கேன். இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த பவரையும் மேல இருக்கிற பவர் 2வையும் உள்ள இருக்கிற பவர் 1/2 என்ன பண்றீங்க மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. அப்ப x plus 6 பவர் 1/2 into 2ன்னு வரும். இங்க 196 அப்படியே இருக்குது. இப்ப ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா பவர் வந்து 1 தான் இருக்கும். அப்ப x plus 6 is equal to பவர் 1ன்னு வரும் is equal to 196ன்னு இருக்கும். அடுத்தது என்ன செய்ய போறீங்க x plus 6 மட்டும் எழுதினா போதும். ஏன்னா பவர் 1ன்னா என்ன தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் x plus 6 தான். 196 which is equal to 196. அப்ப x is equal to என்ன பண்ண போறீங்க 196 minus 6. அப்போ உங்களுக்கு x is equal to 119 சொல்லி கிடைக்கும். இதுதான் மெத்தட். இப்படி போடலாம். இதோட ஈஸியா எப்படி சார் போடலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணா சாரி 14 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 196 ரூட் எடுத்தாதான் 14 வரும். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா கிடைக்கிற நம்பரை ஸ்கொயர் ரூட் பண்ணா அதே நம்பர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ண போறீங்க இந்த இடத்துல 196 இருந்தாதான் 14 வரணும். அப்ப 196ல 6 இங்க இருக்குது. அப்ப மிச்சம் என்ன தேவை 190 தானே தேவை. நீங்க அப்படியே கூட போட்டது. சரியா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி போட தேவையில்ல, மனக்கணக்காக போடலாம். அதனால இதுக்கு பேரு மென்டல். ஆனா 2 மார்க் 3 மார்க்லாம் வந்தா அந்த மாதிரி தான செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப். அதாவது ஈஸியா இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்குலாம் போடலாம், பண்ண முடியாதெல்லாம் செய்ய முடியாது. அடுத்த क्वेश्चन 1.1 மார்க் சார். அதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார் தம்பி 18.63 1.17 1 1.63 நிஷாந்துக்கு 2 ஸ்டார். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா இங்க ஆன்சர் வந்து ஒரு 20 வரணும். 1.19 சார். ஆமா. அப்ப என்ன பண்ணலாம் 1.19 ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது 15.61 15.63 13.61 13.6383 18.81 18.83 yes sir 1.17 18. அவ்வளவுதான். 10 0 மீதி 1 10 0 மீதி 1 9 10 0 மீதி 1 அவ்வளவுதான். சரிங்களா 1.17 good. Okay, let's see next question என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். So 450. So 450 1 plus 3 plus 4 plus 5 அப்படின்னா
பெரிய தப்பு பட்டேன் 15 இங்கே 15 இங்கே 15 ஆனா இங்க என்ன இருக்கு இங்க இருக்கு இங்க அடிஷன் இருக்கு அப்ப என்ன செய்யும்? அப்ப என்ன பண்ணலாம் both must be 240. 225 225 plus plus 50 240. 240 sir. புரியுதா? Yes, sir. மல்டிப்ளிகேஷன் வேணும். யாருக்குள்ள இந்த ஆன்சர் கிடைச்சு 240? sir குட் குட் இத நானே ஒத்துக்கிறேன் சார். இததான் சாயந்தரம் சார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஓகே குட். நான் அப்படியே நீங்க சொன்னோனே இதுல ஏதோ ட்ரிக் இருக்குன்னு நினைச்சிருந்தேன் சார். ஆமா fine. Now time is 7.25 அல்லது என்ன பண்ணலாம் 7:25 p.m. Then what will be the time after 16 hour 30 minutes in 24-hour clock? இப்போ கரெக்டா 6:50. ஆனா நான் என்ன பண்ணிக்கிறேன் 7:25 எடுத்திருக்கேன். இப்ப இருந்து 16 மணி நேரம் 30 நிமிஷம் கழிச்சு என்ன டைமிங் இருக்கும் in 24-hour clock? சார் 23:55 நான் தான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன். 16:30 5 ஓகே. இது வந்து யாரோட ஆன்சர்? நிஷாந்தோட ஆன்சர். நிஷாந்த் ஓகே அடுத்தது தமிழ்ல சொன்னனா சுஜித் உங்க ஆன்சர்? அது 23.55. ஓகே வேற? சார் உதயகுமார் சார். ஓகே சாயஞ்சினா சேம் ஆன்சர். ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன்னா 24 hour clock. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கிளாக் எடுத்துக்குவோம். இப்படி கிளாக் இருக்கா? இங்க 12 இங்க 1 2 3 4 8 9 10 11 இருக்கா? இப்ப 7:25 என்ன அர்த்தம்? 1.55. இப்போ 7:25 இங்க இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்கும்? பெரிய முள்ளு 5 இருக்கும். 7:25. இப்போ இது 24 hour clockல என்ன காட்டும்? இந்த டைமிங் இது இப்ப என்னன்னு காட்டும்? இது 24 hour clockல என்னன்னு காட்டும்? இப்ப நைட்டுன்னு சொல்லியாச்சு. நைட்டு தான் 7:25 p.m.ங்கிறது. அப்போ 24 hour clockல எப்படி காட்டும்? மத்தியானம் 12 மணின்னு காட்டிடுது. அதுக்கு ரயில்வே டைம் என்ன பண்ண போறோம்? ஒண்ணு இப்போ இது வந்து 12 hour clock, இது வந்து 24 hour clockனு வச்சுக்கோங்க. இதுல பாருங்க 12னா இது காட்டும் 17.25. இது வந்து பிஎம்ல இருக்கும். பட் இங்க பிஎம் கிடையாது. 1 PM எப்படி காட்டும்? இங்க 13ன்னு காட்டும். அப்ப 2னா ரயில்வே டைம் ரயில்வே 24 hour clock. அப்ப 7ங்கிறது என்ன அர்த்தம்? இதோட 12 கூட்டிங்க, அவ்வளவுதான். 1னா 12 கூட்டினா 13, 2னா 12 கூட்டினா 14. அப்ப நீங்க 2 3ன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? 14 15 போயிட்டு இருக்கோம். அப்போ 7 அப்படின்னு என்ன பண்றீங்க? 19:25 வரும். இங்க 7:25 p.m. அப்படி 19:25 p.m. இருக்கும். சரி, இப்போ நான் இதுல இருந்து என்ன பண்றேன்? இதுல நீ ஆட் பண்ணிட்டே போறேன். ஆட் பண்ணிட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன ஆகுது? 23:59 அப்புறம் நம்ம 24 வரும்போது 00 ஆயிரும். புரியுதுன்னு சொல்றேன்னு. அப்புறம் திரும்ப என்ன பண்ண போறோம்? நம்ம மறுபடியும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். அப்போ உங்களுக்கு 23:55 கிடையாது. இது வந்து 16 மணி நேரம் கழிச்சு என்ன டைமிங் ஆகுது அப்படின்னா இது 1.55. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? இதுல 12 மட்டும் கூட்டிங்க. 12 மட்டும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 7:25 கூட 12 கூட்டினா என்ன கிடைக்கும்? அதே டைம் அதே டைம். இது வந்து பிஎம்னா அடுத்த நாள் நம்ம காலையில ஏஎம்ஆ இருக்கும். புரியுது என்ன சொல்றேன்னு? எஸ் சார். அப்போ நீங்க இது எப்படி எழுதிக்கலாம்? 7:25 AM அப்படிங்கறத ரயில்வே இந்த 24 hour clockல எப்படி எழுதலாம்? 7:25 மட்டும் எழுதலாம். புரியுது என்ன சொல்றேன்னு? ஏஎம் இருக்கிறதுல நீ மாத்தவே தேவையில்ல, அப்படி வச்சுங்க. ஏன்னா நைட்டு 12 மணிக்கு 00ன்னு வந்துருது.
1 மணிக்கு என்ன பண்ண போறீங்க 1ன்னு போட போறீங்க. 2 மணிக்கு 2ன்னு தான் போட போறீங்க. 2 AM எழுதுவோம். ஆனா ரயில்வே டைம்ல 1 2 3 அவ்வளவுதான். அப்போ காலையில 7:25ங்கிறது வரும்போது 12 மணி நேரம் ஆயிடுது. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? உங்களுக்கு 16 மணி நேரம் தானே கேட்டிருக்கு. 16 மணி நேரம் இன்னும் 4 மணி நேரம் ஆட் பண்ணுங்க. அப்போ 11:25 இருக்குமா? அப்ப இங்க 11:25 மட்டும் சொல்லுவீங்க. ஆனா மறுபடியும் ஒரு 30 நிமிஷம் இருக்குல்ல, அப்ப 30 ஆட் பண்ணா 11:55 AM. இங்க 11:55 மட்டும் இருக்கும். ஸோ 11:55 24 o'clockல 11:55 அப்படின்னு சொல்லி இருக்கும். புரியுதா என்ன சொல்றேன்? 11:55. யாருக்கெல்லாம் புரியல? யாருக்கா புரியலன்னா கேளுங்க. இது மாதிரி கொடுத்தா என்ன செய்யுங்க? 12 மணி நேரத்தை ஆட் பண்ணுங்க. இப்ப நைட்டு 7:25 கொடுத்தா 12 கொடுத்தா என்ன பண்ணும்? காலையில 7:25 வந்துடும். அதுல 12 மணி நேரம் முடிஞ்சிடுது. அப்ப மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? 4 மணி நேரம் 50 நிமிஷம், சரி 30 நிமிஷம் இருக்கு. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 5 5 11 11:55 AM வரும் காலையிலேயே. அப்ப 11:55 AM என்ன செய்ய போறீங்க? ரயில்வே டைம்ல 11:55. அவ்வளவுதான். ஜஸ்ட் ஈஸியான ஒர்க். புரியுதா? Yes, sir. குட். அதுக்கு நான் வேற மெத்தட்ல கால்குலேட் பண்ணாதான் முடியும். அது இதுல பண்ண முடியாது. அது நான் வேற மெத்தட்ல எழுதணும். நான் அது நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இதுல ஸ்டாண்டர்டாவே டிஃபால்ட்டா உங்க பாக்ஸ் வரும், உங்களுக்கு டேபிள் போடுற மாதிரி நேம்ஸ் போடுவோம். அது நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? 355 எல்லாத்துலயும் 30 இருக்கு. 30 இருக்கு. அப்ப 30 + 1 30 + 2 30 + 3 வரிசைப்பட்டா கிடைக்கும். 30 + 10ன்னு வரும். அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் ஆட் பண்ணா 55ன்னு ஆல்ரெடி தெரியும். அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? n × n + 1/2. இப்போ 1 to 5 ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? ஸோ 1 to 10னா 10 நம்பர்ஸ் இருக்கா? அப்போ 10 10 + 1 11 11/2. அப்போ அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 55 கிடைக்கும். இது என்னதுக்கு? இந்த 1ல இருந்து இது வரைக்கும் 10 வரைக்கும் ஆட் பண்ணது 55. அது இல்லாம 10 30 இருக்குது. 355. யார் சொன்னதுப்பா? மிஸ்டர் நிஷாந்த்க்கு 2 ஸ்டார். Thank you, sir. Fine. இந்த கிளாஸோட இது நம்ம முடிச்சுக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். clock வந்து strikes once at 1 o'clock. அதாவது என்ன சொல்றாங்க? 1 o'clock. இப்போ 12 1 Sir, 1 o'clock. 4 5 2 6 3 7 8 9 10 11 இது இருக்கு. 1 o'clock Sir. 1 o'clock அடிக்க என்ன பண்ணோம்? ஒரு வாட்டி பெல் அடிக்கும். ஒரே ஒரு வாட்டி பெல் அடிக்கும். 576 2 o'clock என்ன பண்ணுது? 2 டைம் அடிக்குது. ஆப்ஷன் எவ்வளவுதான் தம்பி? எங்கப்பா 5ல சொல்லிட்டு இருக்கு? 576. Sir, 136. தென் 3 o'clock பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் அடிக்குது. 4 o'clock 4 டைம்ஸ் அடிக்குது. 5 o'clock 5 டைம்ஸ் அடிக்குது. புரியுதுங்களா? twice in 2 o'clock, thrice in 3 o'clock, so and so on. How many times will it strike in 24 hours? அப்போ இது எப்படி பண்ணலாம்னா சாதாரண அடிஷன் மெத்தட் தான். 1 + 2 + 3 + 4 இது வரைக்கும் 12 வரைக்கும் 12 o'clock வரும்போது 12 டைம் அடிக்கும். திரும்ப என்ன பண்ணுவோம்? 12 o'clock அப்புறம் 1 o'clock வந்துருமா? அப்போ மறுபடியும் என்ன பண்ண போறோம்? 1 o'clock 1 2 o'clock 2 3 o'clock 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ திரும்ப என்ன பண்றோம்? நம்ம 1 to 12 ஆட் பண்ண போறோம். அப்ப அதுக்கு என்ன பெஸ்ட் ஐடியா அப்படின்னா 1 + 2 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு அந்த ஆன்சர் பண்ணுங்க. 2ஆல மல்டி பண்ணீங்க. ஏன்னா மேல இங்க ஒரே அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? n × n + 1/2. அப்ப என்னோட வேல்யூ 12 நம்பர் 1ல இருந்து 12 நம்பர் ஆட் பண்றோம். அப்ப என்ன பண்றோம்? 12 × 12 + 1 13/2 அடிச்சுன்னா 6 6 × 5
2 78 எவ்வளவுப்பா? 78 156 புரியுதுங்களா? 66. Yes, sir. நீ சாப்பிட்டுக்கு சார் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இந்த ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே சார். சார் ஆப்ஷன் இருக்காது நான் இப்பதான் சார் பாக்குறேன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போடலாம். சரியா? அப்ப n into n plus 1 by 2 அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா போடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? சார் சரி, நெக்ஸ்ட் சம் சார். ஒருவேளை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கிளாக் இப்படி வச்சிருக்கிறேன். எப்படின்னா 24 ஹவர்ஸும் மார்க் பண்ற மாதிரி ஒரு கிளாக். சரிங்களா? 24 ஹவர்ஸ் கிளாக் மார்க் பண்ற மாதிரி. அதாவது 1 இப்ப இது பாருங்க, நான் இங்க பிரிச்சு வச்சுக்கலாம். இங்க இருந்து இது வரைக்குமே 12 வந்துடும். இங்க வந்து 12 o'clock காட்டும். இங்க 12ன்னு வச்சுக்கலாம். நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க 12, இங்க 6. அப்ப பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு 13 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. புரிஞ்சுதா? Yes, sir. இப்போ இந்த இதுல அதே கான்செப்ட் 1 o'clock ஒரு பெல்லு, 2 o'clock 2 பெல்லு, 3 o'clock 3 o'clock 3 பெல்லு, 4 o'clock வந்து 4, இந்த மாதிரி அடிச்சா வாட் இஸ் the number of times the bell will be ringing? 24. 24 டைம்ஸா? சார் 24 ஹவர்ஸ்ல எத்தனை டைம் ரிங் ஆகும் அது சொல்லுங்க. Sir, 156. 156ஆ? நோ 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 நோ, அது 12 o'clock இருக்கிறப்பதான் என்ன பண்ணோம், 1 o'clock 190. 2 o'clock 2, 3 o'clock 3 அப்படின்னு போடும்போது ஆட் பண்ணீங்க. 196. n into n plus 1 by 2 போடும்போது 300. 13 by 2 அப்படின்னா அச்சனை அடிக்கும். 6 13s 78 போட்டீங்க. 2 78 156. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க என்ன கான்செப்ட்னா 1 o'clock 12 13 அப்படின்னு வரப்போ என்ன பண்ணும், 13 டைம்ஸ் அடிக்கும். அப்ப அடிஷன் எப்படி போட போறீங்க, 1 plus 2 plus 3 plus கடைசி என்ன பண்றீங்க 23 24 வரைக்கும் ஆட் பண்ண போறீங்க. அப்ப லாஸ்ட் நம்பர் என்னது 24. சோ நம்பர் 1ல இருந்து 24 வரைக்கும் ஆட் பண்றீங்க. அப்போ என்னோட வேல்யூ இங்க 12 கிடையாது, 12 கிடையாது, 24. 300. 25 by 2 அடிச்சுனா கிடைக்கும். இங்க 12 into 5. 25 சார். ஆமா 4 25 100. இதுல எத்தனை நாள் இருக்கு, 3 நாங்க 12, அப்போ 3. புரிஞ்சுதா? 300. Yes, sir. அவ்வளவுதான். சோ தான் क्वेश्चन. புரியுதா? எஸ் சார். ஓகே கண்ணா, thank you, bye. Yes, sir. Thank you சார். Bye சார். Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Thank you sir.